நியூஸ் தமிழ் கழுகு. டாப்ஸ்ங்கிற தமிழ்நாடு அரசோட புதிய பென்ஷன் திட்டத்துக்காக முதல்வருக்கு கேக் கூட்டி கொண்டாடிய ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் எல்லாருமே இப்போ தலைமறைவாகிட்டாங்களாம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சு போராடின நிலையில கடந்த 3ஆம் தேதி முதல்வர் டாப்ஸ்ங்கிற புதிய பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சாரு. திட்டத்தை அறிவிச்ச 5 நிமிஷத்துல ஆகச்சிறந்த திட்டம், இப்படி ஒரு திட்டம் வேற எங்கேயுமே இல்லைன்னு ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்தவங்க, இன்னும் பல சங்கங்களை சேர்ந்தவங்க முதல்வருக்கு இனிப்புகளை ஊட்டி கொண்டாடினாங்க. அதோட முதல்வருக்கு ஜாக்டோ ஜியோ சார்பில் பிரம்மாண்டமான ஒரு பாராட்டு விழாவுக்கும் திட்டமிட்டாங்க. ஆனா அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள டாப்ஸ் திட்டம் அரசு ஊழியர்களுக்கு எதிரான திட்டம்னோ, இதுல நன்மைகளை விட தீமைகளை அதிகம்னோ சமூக வலைத்தளங்கள் மூலமா புள்ளி விவரங்களும் கணக்கீடுகளும் அரசு ஊழியர்கள் மத்தியில பகிரப்பட, அரசு ஊழியர்கள் அரசுக்கு எதிரான மனநிலைக்கு போக சென்னை தலைமைச் செயலகத்துக்கு முன்னாலேயே டாப்ஸ் திட்டம் வேண்டாம்னோ, நாங்க கேட்காத திட்டத்தை ஏன் கொடுத்தீங்கன்னு போராடி இருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள், ஜாக்டோ ஜியோ முன்னணி நிர்வாகிகள்னு எல்லாரும் இப்ப தலைமறைவான். முதல்வருக்கும் அரசுக்கும் நடத்த போறதா திட்டமிடப்பட்ட பாராட்டு விழாவையும் கைவிட்டுட்டாங்களாம். தென் மாவட்ட கிராமத்துல சமத்துவ பொங்கல் கொண்டாட திட்டமிட்டிருந்த விஜய் ஜனநாயகன் பிரச்சனையால அதை கேன்சல் செஞ்சுட்டாராம். கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறதையும் தவிர்க்கிறாராம். திமுக பாணியில தாவைக்கவளையும் ஒவ்வொரு வருஷமும் சமத்துவ பொங்கல் கொண்டாட விஜய் முடிவெடுத்திருந்தாராம். இந்த பொங்கலுக்கு தென் மாவட்டத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போய் பொங்கல் கொண்டாட தீர்மானிச்ச விஜய் அதுக்கான ஏற்பாடுகளை பார்க்க சொன்னாராம். ஆனா ஜனநாயகனுக்கு சென்சார் சிக்கல் வர சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியை கேன்சல் செஞ்சுட்டாராம். பனையூர்ல திட்டமிடப்பட்டிருந்த முக்கியமான சில கட்சி நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்ய சொல்லிட்டாராம். தேர்தல் ஏற்பாடுகள், அடுத்த மக்கள் சந்திப்பு, கூட்டணி பத்தின முடிவுகள்னு ஆலோசிக்க விஜய் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்ட மூத்த நிர்வாகிகளையும் சந்திக்க மறுத்துட்டாராம். தேர்தல் தயாரிப்பு குழுவை மட்டும் அறிவிச்சுட்டு சைலண்ட் ஆயிட்டாராம். சிபிஐ விசாரணைக்காக தனி விமானத்துல திங்கட்கிழமை டெல்லிக்கு போற விஜய் அங்க என்ன சொல்லணும்ங்கறத பத்தி தனக்கு நெருக்கமான சில வழக்கறிஞர்கள் கிட்ட ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காராம். கோவையில எஸ்பி வேலுமணியோட வலதுகரமா இருக்கிறவரை வளைக்க தாவேகாவும் திமுகவும் முயற்சி செய்ய எம்எல்ஏ சீட்டை உறுதி செஞ்சு அதிமுக அவரை கட்சியில சேர்த்துடுச்சான். அதிமுக இளைஞர் அணியோட மாநில இணை செயலாளராய் இருந்த வடவள்ளி சந்திரசேகர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியோட வலதுகரமா அறியப்பட்டவர். கட்சிக்காக மிக மிக தாராளமா செலவு செய்யற கெப்பாசிட்டி இருக்கிறவர். ஆனா அவர் கடந்த ஆண்டு அதிமுகவோட கட்சி பொறுப்புகள் இருந்து விலகிட்டாரு. 2021லயே கோவை வடக்கு தொகுதி சந்திரசேகருக்கு தான் முடிவு செய்யப்படுற அளவுக்கு செல்வாக்கா இருந்தாரு. ஆனா அந்த தொகுதி அப்ப அம்மன் அர்ஜுனனுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில சந்திரசேகரை திமுகவில் சேர்க்கிறதுக்கு செந்தில் பாலாஜி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்ட நிலையில அவரை தாவேக்காவுக்கு தூக்க ஆதவ் அர்ஜுனா விஜய் லெவல்ல பேசி அவருக்கு கட்சியில பெரிய பொறுப்போ முடிவானதா. இதையெல்லாம் கவனிச்ச எஸ்பி வேலுமணி சந்திரசேகர் வெளியில இருக்கிறனால தான் அவரை இவ்வளவு பேர் துரத்துறாங்கன்னு எடப்பாடி கிட்ட சொல்லி மறுபடியும் அதிமுகவுல சேர்த்துட்டாரு. கூடவே இந்த முறை கோவை வடக்கு தொகுதி சந்திரசேகருக்கு தான் கட்சி தலைமை உறுதியும் கொடுத்திருக்கான். கோவை தெற்கு எம்எல்ஏவா இப்ப இருக்கிற வானதி சீனிவாசன் கோவை வடக்கு மாறுற முடிவில் இருக்க சந்திரசேகரனுக்கு அதிமுக கொடுத்த வாக்குறுதியால இந்த முறையும் கோவை தெற்குலயே வானதி நிற்க போறாங்களா. வானத்திய கோவை தெற்குல திமுக சார்பா எதிர்க்க போறது மாணவரணி செயலாளரா இருக்கிற ராஜீவ் காந்தியா. பொங்கல் கொண்டாட முதல்வர் வீட்டுக்கு லண்டன்ல இருந்து ஒரு சிறப்பு விருந்தினர் வரப்போறாராம். போன வருஷம் செப்டம்பர் மாசம் லண்டனுக்கு போன முதல்வர் ஸ்டாலின் முல்லை பெரியாறு அணைய கட்டின பென்னி குயிக்கோட குடும்பத்தை சந்திச்சு பேசினாரு. அப்போ பென்னி குயிக்கோட சொந்த ஊரான கேம்பர்லியில தமிழக அரசு அமைச்ச சிலைக்கு முதல்வருக்கு நன்றி சொன்ன பென்னி குயிக்கோட பேத்திய சென்னைக்கு, குறிப்பா தன்னோட வீட்டுக்கு அழைச்சாரு முதல்வர். சென்னையில உங்களுக்காக ஒரு வீடு இருக்கு, அது என் வீடுதான், எப்ப வேணும்னாலும் நீங்க வரலாம்னு அழைப்பு விடுத்தாரு. பென்னி குயிக்கோட பேத்தி கண்டிப்பா வர்றேன்னு முதல்வர் கிட்ட அப்ப சொன்னாங்களா. இந்த பொங்கலுக்கு முதல்வர் வீட்டுக்கு வர்றதா பென்னி குயிக்கோட பேத்தி தகவல் கொடுத்திருக்காங்களா.
சென்னைக்கு வர்ற அவங்க மதுரை தேனிக்கும் போய் அங்க இருக்கிற விவசாயிகளோட உழவர் திருநாளை கொண்டாட போறாங்களாம். பென்னி குயிக்கோட பேத்தி வரும்போது அவர் கூட இங்கிலாந்தோட முக்கிய அதிகாரிகளும் வர போறாங்களாம். காரணம், மதுரை மாநகரையும் கேம்பர்லி நகரையும் கலாச்சார ரீதியா இணைக்கிறது தொடர்பான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுதாம். நியூஸ் தமிழ் கழுகு.